ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விவேகானந்தர் பாறையை பற்றி எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த விவேகானந்தர் பாறையை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு போட்டிங் மூலியமாக தான் ரீச் பண்ண முடியும். கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால போட்டிங்கோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 75 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரியில் போனீங்கன்னா 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் போகக்கூடிய போட் எல்லாமே ஒன்று தான். இந்த சுற்றுலாத்தலத்தை நீங்கள் விசிட் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 4 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி கொஞ்சம் உள் வாங்கியிருந்ததுன்னா போட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கும் கடல் உள்வாங்கி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. அதே போல் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டிங்கில் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவேகானந்தர் பாறை பக்கத்தில் திருவள்ளுவர் சிலை இருக்கும். இந்த திருவள்ளுவர் சிலை இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது எப்போ முடியும்னு கேட்டால் இன்னும் 1 year ஆகும்னு சொல்கிறாங்க. 2025க்கு மேலே கன்னியாகுமரி போனீங்கன்னா மேபி இந்த இடத்தையும் பார்த்துட்டு வரலாம் நீங்கள், திருவள்ளுவர் சிலையும். இப்போ திருவள்ளுவர் சிலை அலோடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. விவேகானந்தர் பாறை மட்டும்தான் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த விவேகானந்தர் பாறையில் என்னென்ன இருக்குன்னு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து போட்டிங்லேருந்து இறங்கின உடனே அடுத்து ஒரு என்ட்ரி வாங்கணும் நீங்கள். இந்த என்ட்ரி சார்ஜ் பண்ணுறது 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம 75 rupees கொடுத்தது வெறும் போட்டிங்க்கு மட்டும்தான். இது உள்ள ஒரு என்ட்ரி இருக்குது. இதுக்கு பர் ஹெட்டுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த விவேகானந்தர் பாறையில் குடிநீர் வசதி, டாய்லெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கடற்கரை ஓரத்துலேருந்து இந்த விவேகானந்தர் பாறை ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அந்த 500 மீட்டர் தான் நம்ம அந்த போட்டிங்கில் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த பாறையில் தான் விவேகானந்தர் ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது. 1970 கட்டப்பட்டது இது. சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் தான் 3 பகலும் இரவும் ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த விவேகானந்தர் பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கடல் சங்கமிக்கும் இடம் பார்க்கலாம். நீங்கள் 3 கடல் ஒன்றாக சேரும் இடம் பார்க்கலாம். அந்த பாறையும் இருக்குங்க. இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே போல் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு தியான மண்டபம் இருக்குது. யார் வேணுமானாலும் அங்கே போயிட்டு மெடிடேஷன் பண்ணலாம். ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு சைலண்ட்டாக மெடிடேட் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இந்த விவேகானந்தர் பாறையை நம்ம விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காலணிகள்லாம் எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கான டோக்கன்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு ஏதாவது பேமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவும் பேமெண்ட்லாம் கிடையாது. அப்படியே போட்டிங்லேருந்து இறங்கி என்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அப்படியே சுற்றிர பாருங்கள். இந்த வியூவை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசையெல்லாம் காட்டும். நார்த்து சவுத்து எது அப்படின்னு, கிழக்கு மேற்கு அதெல்லாம் காமிக்கிற இடம் இது. இங்கேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அம்புகூரியை பார்த்து. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தேவியோட பாதம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கன்னியாகுமரி தேவியோட பாதம் அந்த பாறை மேலே தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அழகாக பார்க்கலாம். அது உள்ள உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ்லாம் அலோட் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விவேகானந்தர் மண்டபத்துக்கு மேலே வந்தோம்னா இந்த மாதிரி சன்ரைஸ் கேலண்டர்னு போட்டு வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல், இந்த 3 கடலும் சேரக்கூடிய இடம் தான் இந்த பாறை. இந்த பாறையில் தான் 3 கடலும் சேரும். அதை பாருங்கள். 3 பக்கமாக 3 டைரக்ஷன்லேருந்து 3 கடல் சேரக்கூடிய ஒரே இடம் இது. விவேகானந்தர் பாறை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு மெமரபுளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சன்ரைஸ் கேலண்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சன் டைம் போட்டிருக்கு பாருங்கள். இந்த நிழலை வச்சு தான் மணியை கணிப்பாங்க. முக்கடல் சங்கமிக்கும் இடம் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தியான மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். இந்த மண்டபம் தான் அது. உள்ளே போயிட்டு வெளியே வராங்க பாருங்கள். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரே டைமில் பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடம் இது.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி திருப்பதி தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது எண்டில் வரும், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கன்னியாகுமரி போனீங்கன்னா அந்த பிளேஸையும் விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டாப் பண்ணி ஆலில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.